ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனலில் ஒரு நாளைக்கு முன்பதாகவே தங்கம் வெள்ளி அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ப்ரொடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் படி பார்ப்போம். அதன்படி இன்னைக்கு ஏர்லி மார்னிங் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுத்த அப்டேட்டில் இன்றைக்கான தங்கம் விலையில் ஒரு சிறு ஏற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதன்படியே இன்று டிசம்பர் 10 ஒரு கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலையில் ₹30 மாத்திரம் அதிகரித்து 12,030 ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது. அண்ட் வெள்ளியின் விலை ஒரு கிராமுக்கு ₹6 முதல் 10-11 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதன்படியே வெள்ளியின் விலை இன்றைக்கு ஒரு கிராமுக்கு ₹8 அதிகரித்து 207 என சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மத்தியில் நாளை டிசம்பர் 11 தங்கம் வெள்ளி அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ப்ரொடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அது ரிசீவ் ஆகும். இன்றைக்கு வெள்ளியின் விலை மிகவும் அதிகமாக அதிகரித்துள்ளது. ஒரு கிராமுக்கு மாத்திரமே ₹8 அதிகரித்து 207 என பழைய ஹால் டைம் ஐ ரேட்டை வந்து இது டச் பண்ணியிருக்கு. ஸோ பழைய ஹால் டைம் ஐ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15 207 அப்படின்ற ரேட்டுக்கு வெள்ளியின் விலை சந்தைப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மைல்டாக ட்ராப் ஆகி அப்புறம் ரொம்ப ஹெவியாகவே கீழே விழுந்துட்டு இப்போ திரும்பமாக அந்த 207 அப்படின்ற பழைய டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. இந்த வருட துவக்கத்தில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒரு கிராம் வெள்ளியின் விலை ₹98 அப்படின்னு இருந்த ரேஞ்சில் இன்றைக்கு டிசம்பர் மாதம் 207 பர் கிராம் என கிட்டத்தட்ட ஒரு கிராமுக்கு ₹100 மேலே அதிகரித்து 100% ரிட்டர்ன்ஸ் அப்படியே டபுள் மடங்கு வந்து வெள்ளியின் விலை ஒரு பயங்கரமான ஒரு மேசிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இன்னும் வருங்காலங்களில் இந்த சில்வருடைய ரேட் எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து அக்டோபரில் ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் ஒரு ஹை வேல்யூ டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஹெவியாக வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஏன்னா கம்பேரிட்டிவ்லி கோல்டை கம்பேர் பண்ணும்போது சில்வர் கொஞ்சம் ஹைலி வாலட்டைல் தான். ஸோ இந்த ஒரு வருஷம் இது இப்படி கொடுத்தது, ஸோ எல்லா இயர்ஸ்லையுமே அப்படி கொடுக்குதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ரெண்டாவது வந்து நீங்கள் சில்வரை வந்து ஒரு பொருளாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதை ரீசேல் பண்ணும்போது அதற்கான ரீசேல் வேல்யூ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை குறித்து நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. இல்லை ஒருவேளை நீங்கள் காயினாவோ இல்லை பாராவோ வாங்குறீங்க அப்படின்னா அதனுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் ஆபரணமாக பொருட்களாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதனுடைய ரீசேல் வேல்யூ வேற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ இதை குறித்து நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் நான் யூடியூப் சேனலில் நான் போட்டிருக்கேன். ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாகவே நான் போட்டிருந்தேன். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் இருக்குது, அந்த வீடியோக்கான லிங்க் இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் இன்றைக்கு மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்படுகிற ஃபெட் ரேட் கட் அனௌன்ஸ்மெண்ட்டை இன்னைக்கு யூஎஸில் அவங்க சொல்ல போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மதியான நேரத்தில் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் நம்மளுடைய டைமில் அது மிட் நைட்டில் தான் தெரிய வரும். ஸோ நான் மார்னிங் அதனுடைய ரிசல்ட் என்னன்னு அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அது வந்து அவங்க ப்ளஸ் பண்ண ரேட் கட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா இல்லை குறைக்க போகிறாங்களா சேம் வச்சுக்க போகிறாங்களா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அதை பொறுத்து கோல்டு வந்து அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும். ஸோ அதற்கான ரிசல்ட் என்ன வருதுன்னு நான் மார்னிங்கில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், மார்னிங் போடுற வீடியோவில். அண்ட் சமீபத்தில் பெரிய ஒரு டிபேட் எல்லா இடத்துலையும் பேசப்படுகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இரண்டுக்குமே வந்து எது வந்து பெஸ்ட் அப்படின்ற ஒரு டிபேட் வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து ரொம்ப அதிகமாக பேசப்படுகிறது. ஸோ இதில் வந்து என்னுடைய ஒப்பீனியன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ மியூச்சுவல் ஃபண்டு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கும் தான். பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு த மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னா ஸோ மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்டுக்கு பொறுத்து தான் வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்கான ரிட்டர்ன்ஸ் இருக்கும். கோல்டுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பட் ஆனால் கம்பேரிட்டிவ்லி கோல்டு வந்து கொஞ்சம் சேஃப்னு நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் நீங்கள் பண்ணுற சிப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு டீப் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஒரு சப்ஜெக்ட் நாலேஜோடு தான் நீங்கள் வந்து அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதில் இருக்கிற எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, ரிஸ்க் ஃபேக்டரு, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் அதெல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அதில் இறங்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் அனலைசிஸ் இல்லாமல் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா ஹெவி லாஸஸ் வந்து உங்களுக்கு அது கொடுக்கும். பட் எனிவே நீங்கள் ஒரு டீப் அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இருக்குது. ஸோ காம்பவுண்டிங்னு சொல்கிறது உலகத்தில் 8th வண்டர்னு சொல்லப்படுகிறது. ஸோ நல்ல அனலைசிஸ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா அது ஓகே. இருந்தாலும் சேஃப்டியை கம்பேர் பண்ணும்போது அண்ட் ஸ்டெபிலிட்டியை கம்பேர் பண்ணும்போது கோல்டு வந்து நம்மளுக்கு ஒரு லெவலில் ஒரு சேஃப்டி அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். ஸோ அதன் காரணமாக நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது கோல்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்பலாம். இதில் பேசிக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் எதுவாக இருந்தாலும் அதற்கான ஒரு அஸ்திபாரத்தை நீங்கள் கோல்டு மேலே நீங்கள் நிறுத்திட்டு
எதுவா இருந்தாலும் என்னால திரும்ப இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு கோல்ட்ல நீங்க அந்த அளவுக்கு நீங்க ஒரு சேஃப்டி நீங்க பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அதுக்கு அடுத்த முயற்சிகள் அதுக்கு அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க உங்களுடைய கவனத்தை நீங்க திருப்பலாம்னு நான் சொல்ல வரேன். அண்ட் சமீபத்தில் பார்க்குற காணொளிகள் நிறைய காணொளிகள் வருது. அது வந்து நாங்கள் ஷார்ட் டேர்ம்லேயே இதை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்ற நிறைய காணொளிகள் திணிக்கப்படுகிறது. ஸோ நம்மளுடைய மைண்டை வந்து டக்குன்னு கண்ட்ரோல் இழக்க விடாமல் டைவர்ட் ஆகாமல் நம்ம மேலோட்டமாக அந்த விஷயத்தை நம்ம பார்க்காம அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. மேபி அவங்களுடைய ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லேருந்து அவங்களுக்கு வந்த ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க சேல் பண்ணி அதை பண்ணியிருக்கலாம். இல்லை என்றால் அந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லேருந்து வந்த கோல்டு அவங்க சேல் பண்ணியிருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு பெரிய சோர்ஸ் இருக்கும். மேபி அதிலிருந்து அவங்க வந்து இந்த இந்த விஷயத்தை அவங்க அச்சீவ் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் மேலோட்டமாக நீங்கள் பார்த்து உங்களுடைய மைண்டை நீங்கள் டைவர்ட் பண்ணிக்காதீங்க. பட் எஸ் 1 or 2% வந்து ரொம்ப ஹெவியான ஒரு ஸ்மார்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க அதை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் கேசஸில் இந்த மாதிரியான பேக்ரவுண்ட் நம்ம அனலைசிஸ் பண்ணாமல் நம்மளுடைய மைண்டை நம்ம டைவர்ட் பண்ணிக்க கூடாது. ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு டீப் டைவ் அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து கோல்டில் ஸ்டெபிலிட்டி ஆகிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் தாராளமாக அடுத்த கட்டமாக உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டு, சிப்பு, ஸ்டாக்ஸ் போன்ற எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்பலாம். ப்ரொவைடட் இஃப் யூ ஹாவ் அ கிளியர் நாலேஜ், சப்ஜெக்ட் நாலேஜ் வச்சதோடு நீங்கள் வந்து அதை ப்ரொசீட் பண்ணலாம். எனிவே நான் வந்து சிபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது என்னுடைய ஓன் ஒப்பீனியன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதை நீங்கள் வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட நீங்கள் வந்து கலந்து பேசிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் கம்மிங் டு த சப்ஜெக்ட், இன்று டிசம்பர் 10 1 கிராம் 24 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 13,124க்கும் 18 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 10,030க்கும் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 12,030 ரூபாய்க்கும் சந்தைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நாளை டிசம்பர் 11 தங்கம் விலையில் ஒரு சிறு இறக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ இன்றைக்கு ஏறின அந்த 30 ரூபாய் அப்படியே ரிவர்ட் ஆகி கொஞ்சம் ஒரு கிராமுக்கு 20 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அண்ட் வெள்ளியின் விலை இன்றைக்கு ஒரே நாளில் 8 ரூபாய் அதிகரித்து 207 பெர் கிராம் என சந்தைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் வெள்ளியின் விலை நாளைக்கு ஒரு கிராமுக்கு 1 ரூபாய் முதல் 2 ரூபாய் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இருப்பினும் இது இப்போதைக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான். இன்னைக்கு நைட்டு மிக முக்கியமான ஃபெட் ரேட் கட் அனௌன்ஸ்மெண்ட் ரிசல்ட்ஸ் வரும். ஸோ அதை பொறுத்து வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் அடுத்த ஃபைனல் அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன். நீங்கள் டெஃபினெட்லி மார்னிங் ஒரு வாட்டி என்னுடைய சேனலை மானிட்டர் பண்ணிக்கோங்க. அப்போது அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் 11 மந்த் கோல்டு ஸ்கீம் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியும் க்ளோஸ் பண்ணும்போதும் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான 5 தகவல் குறித்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்க. அந்த வீடியோக்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த லிங்க் கீழேயே நம்மளுடைய கோல்டு ப்ரெடிக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் இருக்கு. இன்ஸ்டாகிராமும் லிங்க்கையும் நீங்க செக் பண்ணி கோல்டு ப்ரெடிக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பயன்பெறட்டும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. நன்றி.